Hi, hello friends. Welcome to Life with Ease channel. நான் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்டர்டே சண்டே vlog தான் இது. என்னென்ன நடந்துச்சுன்னு vlog-ஆக சின்ன மினி vlog-ஆக போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக டேடாவும் பொண்ணும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்பாவும் பொண்ணும் தூங்கி எழுந்தோன்னே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதியாவுக்கு அவங்க அப்பா கூட விளையாடுறதுனா எப்பொழுதுமே ரொம்ப ஹாப்பி தான். அடுத்து நான் எப்படி டான்ஸ் ஆடணும்னு கேட்குறேன். அதனால அவங்க க்யூட்டாக கண்ணெல்லாம் சிமிட்டி டான்ஸ் ஆடி காட்டுறாங்க. டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. மறுபடியும் பாருங்கள் டான்ஸ் ஆடுறாங்க. அப்பப்போ இது மாதிரி இடையில விளாண்டுட்டு இருக்கும்போது டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நான் எப்படி வாக் பண்ணணும்னு கேட்குறேன். அவங்க அதுக்கு பதிலாக ஓடி காட்டுறாங்க, என்கிட்ட ஓடுறாங்க, க்யூட்டாக ஓடிட்டுருக்காங்க. அப்பாவும் பொண்ணு நெக்ஸ்ட் ஒரு சின்ன ரைட் போனாங்க. அதில் வந்து மேடம் ஃப்ரண்ட்டில் போயிட்டாங்க. எப்போதுமே ஃப்ரண்ட்டில் உட்கார வைக்க மாட்டோம். வீடு கிட்ட வரும்போது மட்டும் ஸ்லோவாக போவாங்க. அந்த டைமில் அவங்கள உட்கார வச்சுட்டு ஓட்டுவாங்க. அவங்க வந்து ஸ்டியரிங்கை சுற்றி காட்டுவாங்க. எப்படி கார் ஓட்டணும்னு கேட்டால் அவங்க ஸ்டியரிங்கை சுற்றி காட்டுவாங்க. காரில் உட்காந்துட்டா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸ்லிப்பர்லாம் கழட்டிட்டாங்க. எப்படி கார் ஓட்டணும்னு நான் இப்போ கேட்பேன். அதுக்கு வந்து அவங்க அப்பாவோட கையை தள்ளிட்டு ஸ்டியரிங்கை சுற்றி காட்டுவாங்க. அது அவங்களுக்கு புரியும். அதனால அவங்க அதை செஞ்சு காட்டுறாங்க. எனக்கு அங்கே பாருங்கள் ஸ்டியரிங்கை சுற்றி காட்டுறாங்க. ஜாலியாகிட்டாங்க. என்னை பார்த்து தான் சிரிக்கிறாங்க. ஸோ இப்போது வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஜாலியாக கார் ஓட்டுறாங்க. பாருங்கள் ஹேண்ட் பிரேக் மேலே சென்டரில் உட்காந்துருக்காங்க. கார் ஓட்டுறது என்னோடய ஹஸ்பண்ட் தான். வீட்டுக்கு வந்தோன்னே குளிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கி எழுந்தோன்னே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆக்சுவலாக ஈவினிங் போல் ஆயிடுச்சு. 4 o'clock கிட்ட. சடனாக வந்து நல்ல காற்று பயங்கரமாக காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
மழை வரப்போகுதுன்னு வந்து பார்த்தோம். பட் ரொம்ப தூரத்தில் பார்த்தா தெரியும், நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். ரொம்ப தூரமாக பார்த்தா ஒரு மாதிரி ஃபுல்லாக புகை மாதிரி தெரிஞ்சுது வெள்ளையாக. நாங்கள் கூட சரி காற்று தான் அப்படி ஃபுல்லாக புழுதி தூசி அப்படின்னு நினச்சோம். பட் அந்த சைடில் தூரமாக மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு. அடுத்து மழை ரொம்ப லேட்டாக தான் நமக்கு மழை வந்துச்சு. மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்தது, பயங்கர காற்று மழையுமா இருந்துச்சு. பட் சூப்பராக இருந்தது, ஏன்னா பயங்கர வெயிலுக்கு இடையில இப்போது சடனாக மழை வந்தது. கிளைமேட் சூப்பராக இருந்தது, சில்லுன்னு ஆகிடுச்சு. நல்ல மழை, பயங்கர காற்றும் கூட. ரொம்ப நேரம் வெளியில் நின்று பட்டுவும் ஃபஸ்ட் டைம் மழை பார்க்குறாங்க. ஆல்ரெடி பார்த்துருக்காங்க, பட் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஞாபகத்தில் இருக்காது. இப்போது வந்து அதை நல்லா ரியலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. தண்ணி வருதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, நல்ல மழை பெஞ்சது, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மழைக்கு சூடாக ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் வந்து மிளகா வாங்கியிருந்தேன். ஸோ மிளகா பஜ்ஜி போடலான்னு சொல்லிட்டு கடலை மாவு எடுத்துட்டு தேவையான அளவு கடலை மாவு எடுத்தேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன், அப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம். எப்பொழுதுமே பஜ்ஜி மாவில் தான் போடுவேன் டேரெக்டாக, ரெடிமேட் பஜ்ஜி மாவு. அது வாங்காமல் இந்த தடவை கடலை மாவில் போடலான்னு சொல்லிட்டு கடலை மாவு, வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் 4 மிளகாய் இருந்துச்சு, அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணலான்ட்டு எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணும்போது காம்பை கட் பண்ணிவிட்டு, நான் எப்போதும் ஒரு கடைகள்லாம் முழுசாக போடுவாங்க, அது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. நான் அப்படி செய்யாமல் சென்டரில் கட் பண்ணி அதையே 4 பீஸாக டிவைட் பண்ணிட்டேன். ஸோ அதுனா கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு, எனக்கு அப்படி தோணுச்சு, அதனால் நான் அப்படி செஞ்சேன். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். 4 பீஸஸாக ஒரு மிளகாயே வந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் நான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப பெருசாக ஃபீல் ஆகாது. அப்புறம் வந்து மிளகாவை அதில் கொஞ்சம் நேரம் முன்னாடியே டிப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்பைஸ் எல்லாம் அதில் வந்து மேரினேட் ஆகிடும். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் என்னென்னா செக்கெண்ணெய் தான். ஸோ அதில் தான் நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு மிளகாவை வந்து அந்த மாவில் வந்து டிப் பண்ணிக்கிறேன். டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு எடுக்க வேண்டியதான். ஸோ இப்போ நான் டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டேன். ஸோ இந்த வெயிலுக்கு பஜ்ஜி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக கரண்ட் இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் என்னால் சட்னி வைக்க முடியல கரண்ட் இல்லாததுனால. ஸோ வெறும் பஜ்ஜி மட்டும் தான் செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ இது கடலெண்ணன்றதுனால பாயில் ஆகும்போது ஃபுல்லாக ஒரு மாதிரி பபிள்ஸ் நிறைய வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அந்த பபிள்ஸ் வந்து அடங்கிரும். பஜ்ஜி போட்டாச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக டேஸ்ட்டு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு கடையில் வாங்கி செய்கிறதுக்கும் ரெடிமேட் மாவுக்கும் இதுக்கும். ஸோ மிளகா போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பேலன்ஸ் கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சு, அதில் வந்து வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை பக்கோடா மாதிரி போட்டுட்டேன். அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக மிளகா பஜ்ஜியோட ஆனியன் பஜ்ஜி இன்னும் சூப்பராக, பஜ்ஜி இல்லை பக்கோடா, அது இன்னும் நல்லா இருந்துச்சு. ஸோ மிஞ்சின மாவை கீழே வேஸ்ட் பண்ண வேணாமன்ட்டு அதில் ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி அதில் போட்டு அதையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இது ஆனியன் பக்கோடா தான் நினைக்கிறேன். அது மாதிரி செஞ்சு எடுத்துட்டோம், நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதையும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. மலைக்கு பஜ்ஜியும் பக்கோடாவும் சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. ஸோ அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. மலையை ரசிச்சுக்கிட்டே சுட சுட பஜ்ஜியும் பக்கோடாவும் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு சில் கிளைமேட்டுக்கு. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.